மஸ்க் மாமா கிட்ட இருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அவரோட டெஸ்லா பவர் வாலை ரிவ்யூ பண்ண சொல்லி நமக்காக அனுப்பி விட்டுருக்காப்ல. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பொட்டி பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட்டான பாக்ஸு. அதனால் உள்ளே இருக்க ப்ராடக்ட் எடுக்கிறது கண்டிப்பாக 2 பேர் தேவை. ஸோ அதனால் எடிட்டர் அவர்களே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் பாக்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ண மாதிரி தெரியும், மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை பார்த்துட்டோம். தூக்கலாமா? தூக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து மஸ்க் மாமாவோட பவர் வால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஆக்சுவலாக இதை நமக்காக ரிவ்யூ பண்ணுறது கொடுத்தவங்க வந்து டார்க் எனர்ஜி அப்படின்றவங்க. ஸோ அவங்களோட லித்தியம் பவர் வால் தான் இது. ஆக்சுவலாக இன்வெர்டர் அப்படின்றது பேட்டரி யூனிட் தனியாக இருக்கும், இன்வெர்டர் யூனிட் தனியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வந்து தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் இந்த ரெண்டுமே வந்து ஒரே யூனிட்குள்ளே இருக்குது. அண்ட் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த செவுத்தில் மாட்டக்கூடிய அந்த ஸ்டாண்டை அடிச்சுட்டு அது மேலே இந்த இன்வெர்ட்டரை சிம்பிளாக ப்ளேஸ் பண்ணால் போதுமானது. ஸோ தனியாக பேட்டரி கனெக்ஷன் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் வெயிட் தான், பட் அந்தளவு இங்கே இருந்த பிளாஸ்டிக்குங்க இதுவான்னு பாருங்க. யோ இதை எப்பயா உடைச்ச? நாளாக உடைக்கல, வச்சோம்ல வச்சுட்டு லைட்டாக இழுக்கும்போது பார்த்தா கையோட வந்துட்டு ப்ரெஷர் கூட கொடுக்கல. ஈஸியாக கலந்துட்டு தான் வருது. ஸோ ஒரு ஆளே வந்து இதை ஆக்சுவலாக தூக்கி மாட்டிக்க முடியும். பட் கொஞ்சம் ஹெவியானது, 2 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் 100 AH அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரி இது உள்ளே இருக்குன்றாங்க. ஸோ அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதோட பேக்கப் டைம் ஆகட்டும், அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய செல்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணியே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதை மேலே தூக்கி வச்சுருவோமா? இந்த டேபிளில் வச்சிடலாம்ல? இதில் வச்சா இது டேபிள் கிடையாது, இது டேபிள் மாதிரி சல்லியாக நொறுங்கிரும். அந்த கிச்சன் டேபிள் தான் இதுக்கு சூட் ஆகும். அதை தூக்கிட்டு வந்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, இது ஒரு போர்ட்டபிளான ப்ராடக்ட் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக இன்புட்டை இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆக போகுது. அண்ட் அவுட்புட்டு இங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துட போகுது. இதை ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கரண்ட் வரலான்னு கீழே போய் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக மேலே தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்கெங்கே நமக்கு தேவைப்படுதோ அங்கங்கே தூக்கிட்டு போய் சிம்பிளாக கனெக்ட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் லெட் ஆசிட் பேட்டரியில் இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. வீட்டில் ஒரு ஓரமாக அது இருக்கும், ஃபிக்ஸ்டு பிளேஸு, நம்ம எங்கேயும் நகர்த்தவும் முடியாது. இவ்வளவு சிம்பிளாக கனெக்ஷன்ஸும் வராது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 1 kVA இன்வெர்ட்டர். இதில் அதிகபட்சமாக ஒரு 800 வாட்ஸ் 900 வாட்ஸ் வரைக்கும் நம்ம லோட பயன்படுத்திக்கலாம். பட் அவ்வளவு அதிகமாக பயன்படுத்தும் போது அதுக்கு தகுந்தாப்புல பேக்கப் டைம் கம்மியாகும். பேக்கப் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 1280 வாட் ஹவருக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக ஏஹெச்சில் சொல்லி பழகிட்டோம் அப்படின்றதுனால 100 AHக்கான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 12.8 வோல்ட் நாமினல் வோல்டேஜ். சரி, இந்த பேட்டரி எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் தியரிட்டிக்கலாக. அதாவது அந்த பேட்டரியோட வாட் ஹவர் இருக்கு இல்லையா, அதுதான் பேக்கப் டைம். 1280 வாட் ஹவர் அப்படின்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் 1280 வாட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே 600 வாட்ஸ் கிட்ட நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு 2 மணி நேரம் பேக்கப் கிடைக்கும். பட் இது தியரிட்டிக்கலாக தான். ப்ராக்டிக்கலாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதில் ஹீட் லாஸ் இருக்கும் அண்ட் சி ரேட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து அது மாறுபடும். சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக இது எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுக்குது அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய பிரேக்கர் ஆன் பண்ணோம்னா பேட்டரி வந்து ஆன் ஆயிரும். ஸோ நமக்கு டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இங்கே ஆன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் இங்கே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இன்வெர்ட்டரை நம்ம பேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேட்டரியோட ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லே வந்துடும். அந்த பிஎம்எஸ்ல கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பேட்டரி 100% காட்டுது அண்ட் வோல்டேஜ் 13.3 வோல்ட் கிட்ட இருக்குது. ஸோ 100%ல தான் இருக்குது. ஸோ இதில் லோடு கொடுக்கறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பிசியையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 பிசி, இந்த பிஎல்டிசி ஃபேனு, இதெல்லாம் தான் இதில் வந்து லோடில் இருக்க போகுது. ஸோ இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ இன்வெர்ட்டர் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டரும் ஆன் ஆயிடுச்சு, இங்கே ஃபேனும் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போது 2 பிசியையும் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதையும் ஆன் பண்ணிட்டேன் அண்ட் இதையும் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இதிலேயே வந்து பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குது அண்ட் பேட்டரியிலேருந்து எவ்வளோ பவர் எடுக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:41 கிட்ட ஆகுது. ஸோ இது எவ்வளவு நேரம் நமக்கு பேக்கப் கொடுக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் 31% கிட்ட லோடு எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் நமக்கு ஆஃப் ஆக போகுது. பீப் சவுண்டு கொடுத்துட்ருக்கதை பார்க்க முடியும். ஸோ டைமிங் வந்து 6:28. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நமக்கு இந்த ஆப்பில் வந்து 0%ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா
0%ன்னு அப்போலேருந்தே காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே வந்து எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. பிசி ஃபேனு எல்லாமே வந்து சொல்லி முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நேரம் இது பேக்கப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6:28 வரைக்கும் நமக்கு ஓடி இருக்கு. இதை வச்சு கேல்குலேட் பண்ணோம்னா அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண ஃபைனலாக இது கொடுத்த பேக்கப் டைம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 மணி நேரம் 50 நிமிஷம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேக்கப் டைம் சரியானதா இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். பேக்கப் டைம் வச்சு பார்க்கும்போது இந்த 4 hours 50 minutes அப்படின்றது ஒரு நல்ல பேக்கப் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பேட்டரி 1280 வாட் ஹவருக்கான பேட்டரி. ஸோ நம்ம கொடுத்த லோடு 300 வாட்ஸ்க்கான லோடு. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 hours பேக்கப் நமக்கு கிடைக்கணும். ஆனால் 4 hours 50 minutes வரைக்கும் கிடைச்சதுக்கு ரீசன் நம்மளோட லோடு வந்து கொஞ்சம் வேரியபிளான லோடு. 300 வாட்ஸ் அப்படின்றது 15% கூடிச்சு 15% குறைஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிஸ்டம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால கிராஃபிக்ஸ் ஆன் பண்ணும்போது இந்த பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கிராஃபிக்ஸ் இல்லாத போது பவர் கொஞ்சம் கம்மியாகும். அது போக நம்ம ஃபேன்லாம் கூட ரன்னிங்ல வச்சிருந்தோம். அப்படி இருந்துமே இது இந்த அளவு பேக்கப்பை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். அண்ட் இதில் சில அக்யூரசி ஃபேக்டர்ஸ்லாம் ப்ளே ஆகும் அப்படின்றதுனால நான் சொன்ன வேல்யூல இருந்து 10% கூடையோ குறையவோ இருக்கலாம். சரி, இதே அளவு இருக்கக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரியிலையும் இதே அளவு பேக்கப் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பேக்கப் வந்து 150 AH லெட் ஆசிட் பேட்டரியோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேட்டரியில் வோல்டேஜ், கரண்ட்டு, வாட் எவர் இந்த மூணையும் தாண்டி ஒரு பேராமீட்டர் முக்கியமான பங்களிக்குது அப்படின்னா அதுதான் சி ரேட்டிங். 1C ரேட்டிங் 2C ரேட்டிங் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க பேட்டரியில். இந்த 1C அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா 1 மணி நேரத்தில் இந்த பேட்டரியோட மொத்த பவரையும் அது டிஸ்சார்ஜ் பண்ணிடும். அதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கும். அதே இந்த சி ரேட்டிங் கம்மியாச்சு 0.5C ரேட்டிங் அப்படின்னா 2 மணி நேரத்தில் தான் அதோட மொத்த பவரையும் அதால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். லெட் ஆசிட் பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.05C ரேட்டிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. புரிகிற மாதிரி C20 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 20 மணி நேரத்தில் அது மொத்த பவரையும் வெளியில் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரின்னு அர்த்தம். ஸோ ஒரு பேட்டரியால் 20 மணி நேரத்தில் தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் அதை புல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற சமயத்தில் அதோட எஃபிஷியன்சி குறையும். அதனால தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய 100 AH லெட் ஆசிட் பேட்டரியோட 150 AHக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா சார்ஜ் போட்டும் டெஸ்ட் பண்ணோம். இது முழுவதுமாக 0லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 7 to 8 hours வரைக்கும் டைம் எடுத்துச்சு. இது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அப்ளையன்ஸ் தான் அப்படின்றதுனால மொபைல் மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஊக் சார்ஜிங்கு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு லீனியரான சார்ஜிங். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இதுக்காக எடுத்த யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து 1.3 யூனிட்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம பொதுவாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அதுக்கு தேவையான யூனிட்டை மட்டுமே எடுக்காது. 1 kWh பேட்டரி அப்படின்னா ஒரு யூனிட்கான கரண்ட்டை மட்டும் எடுக்காது. அது கூட 1.2 யூனிட்டோ 1.3 யூனிட்டோ அளவுக்கான கரண்ட்டை எடுக்கும். ஏன்னா சார்ஜ் பண்ணும்போது அதில் லாசஸ் உருவாகும் அப்படின்றதுனால அதிகமாக தான் கரண்ட் எடுக்கும். ஆனால் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 1.2 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நமக்கு எடுத்ததும் வந்து 1.2 யூனிட்லேருந்து 1.3 யூனிட்ஸ் தான். ஸோ இதில் லாசஸ் அப்படின்றதே கம்ப்ளீட்டாக கிடையாது அப்படின்லாம் நான் உருட்ட மாட்டேன். லாசஸ் இருக்கு, கம்மியான லெவலில் இருக்கு. இதே வாட் எவர் இருக்கக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 1.8 யூனிட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரியில் நமக்கு லாசஸ் அதிகம். ஸோ அதனால் அதில் அதிகமான கரண்ட்டை எடுக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் எல்லா விதமான லோடு டைப்பையும் பயன்படுத்த முடியும். நீங்கள் மிக்சர் யூஸ் பண்ணலாம், கிரைண்டர் யூஸ் பண்ணலாம், எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே அந்த 1 kVA அந்த விண்டோக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த மிக்சிலாம் போட முடியாது. போட்டோம் அப்படின்னா இன்வெர்டர் அப்படியே உட்காரும். அதுக்கு காரணம் அதோட சி ரேட்டிங் கம்மி அப்படின்றதுனால அதால் அந்த ஷார்ட் பீரியடில் அதிகபட்சமான கரண்ட்டை வந்து அதால் கொடுக்க முடியாது. ஆனால் இது 1C ரேட்டிங் இருக்குது அப்படின்றதுனால 1 kVAக்குள்ள எந்த விதமான லோடாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ முக்கியமான கேள்வி, இந்த இன்வெர்டர் வெடிக்குமா அப்படின்றது தான். ஸோ அதுக்கு நம்ம இந்த இன்வெர்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வெயிட்டாக இருக்க, டைட்டாக இருக்க, பயங்கரமாக. இது விளக்காது. நம்மளோட ஆயுதத்தை எடுத்தால் தான் சரியாக வரும். இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அப்படியே பூ மாதிரி வருது. அவ்வளோதான். அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டிஸ்பிளே கனெக்ஷனை உருவி விட்டுரும். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டர் டாப்பாலஜி தான், யூபிஎஸ் டாப்பாலஜி கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா யூபிஎஸ் டாப்பாலஜினா இந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வராது,
பிசிபிலேயே வந்து வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இன்வெர்ட்டர் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து இன்வெர்ட்டர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, பூஸ்டர் ஃபங்க்ஷன் இல்லை. அண்ட் இதுதான் பேட்டரியோட பிஎம்எஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் வெயிட்டுக்கு காரணம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை ரிமூவ் பண்ணிட்டாலே யார் வேணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். யூபிஎஸ் மாடலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது இன்னுமே வந்து கன்வீனியன்ட்டாக சூப்பர் கன்வீனியன்ட்டாக இருந்துடும். ஸோ இது வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர் சென்சார், இன்டர்னல் டெம்பரேச்சர் சென்சார்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு அட்டை எங்கேயும் ஒட்டாமல் நடுவில் நிற்கிது. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சைடில் நிற்கிது. ஆக்சுவலாக இது இப்படி ஒட்டி இதை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கணும். இதோ இங்கே இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். இங்கேயும் ஒரு அட்டை வந்து கீழே கிடக்கு. ஸோ பேட்டரியை வந்து கழட்ட முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேட்டரியோட பிஎம்எஸ். ஸோ இதோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், இதில் நான் எல்லா டெர்மினல்ஸையும் வந்து ப்ராப்பராக க்ளூ போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளூ கனில் உள்ள க்ளூ கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு க்ளூ போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வரமாட்டேங்குது எடுக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பேட்டரியை பிடிக்கக்கூடிய இந்த கிளாம்ப்ஸ் வந்து ஒழுங்காக உட்காரல அந்த பேட்டரியில். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த க்ளூ நிஜமாகவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரமாட்டேங்குது. எடுத்தாச்சு. பிடிக்கிறதுக்கு ஒழுங்கான வாட்டம் இல்லை. எடிட்டர் அவர்களே கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தூக்கு. ஸோ பேட்டரியை தனியாக எடுத்துட்டோம். இதில் பிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் அந்த பேட்டரியை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய செல்லு என்ன செல்லு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ப்ராடக்டாக கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பேட்டரி நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பாசிட்டிவாக டேப் போட்டுக்கலாம். ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்தமாக எரிஞ்சு போயிடக்கூடாது. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஸோ பேட்டரியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போட்டிருக்காங்க. Green power rechargeable lithium ion cell, nominal voltage 3.2 volt DC, rated capacity வந்து பார்த்தீங்கன்னா 100 Ah or 320 Wh. ஸோ 320 Whக்கான பேட்டரி 4 கொடுத்துருக்காங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 320 multiplied by 4 நாமுனா 12 120. கரெக்டு 1280 Wh. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அப்போ கரெக்டாக தான் பிராண்டு சொல்லியிருக்காங்க. 1280 Whக்கான பேட்டரி வந்து உள்ளே இருக்குது. இது வந்து 4மே வந்து சீரிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேட்டரியை. இது என்ன டைப் ஆஃப் பேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஒரு சேஃபான பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னா அது இந்த LFP பேட்டரிஸ் தான். இது சும்மா எல்லாரும் முட்டு கொடுக்குற மாதிரி முட்டு கொடுக்க முடியாது. எதனால் இது சேஃபான பேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வோல்டேஜ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், 3.2 volt தான் போட்டிருப்பாங்க செல் வோல்டேஜ். ஸோ அதனால் வெயிட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு கிலோகிராமுக்கு இதோட எனர்ஜி டென்சிட்டி மற்ற பேட்டரிஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஒரு இடத்துல அதோட பொட்டன்ஷியலே கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றதுனால அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக பிளாஸ்ட் ஆகவோ இல்லை தீப்பிடிக்கவோ செய்யாது. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது BIA சர்டிஃபைடு பேட்டரி தான். பெரும்பாலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி வந்து இதுதான். ஏன்னா இதுதான் ஒரு சேஃபான ஆப்ஷன் லித்தியம் அயானை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டரியோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை மூடி திரும்ப அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். அதுதான் இருக்கையிலே பெரிய டாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி கேவலமாக கிளிப்பேன்னு தெரியும். ஸோ அதுக்காகவே இந்த டக் டேப்பை வந்து வாங்கியிருந்தேன் காடுகளில் இருந்து. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஓகே, இப்போ எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்வெர்ட்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் அடுத்த பெரிய டாஸ்க்கு. ஓகே, ஐயோ விரல் போயிடும். அப்படி சைடில் பிடி. இறக்க. ஸோ இதோட லாக்கை அப்படி சைடில் போட்டு விட்டுட்டு இப்போ இதை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு. இதை பிரேக்கரோட கனெக்ட் பண்ணணும். எப்போதுமே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனுக்கு மேனுவல் டைட்னிங் முக்கியம். பற்றியா கொஞ்சம் இன்னும் லூஸாக தான் இருக்கு. ஆன் பண்ணி பார்க்கலாமா? வெடிக்குதானே? ஆன். ஆமாம், ஆன் பண்ணுறது டிஸ்பிளே எங்க? டிஸ்பிளே இருந்தால் தானே தெரியும் ஆன் ஆகுதா இல்லையாங்க. ஓகே, மாட்டியாச்சு. இப்போ மூடிடலாம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணலாம். சவுண்டு கேட்குது. ஓகே, பர்ஃபெக்ட். இன்வெர்ட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரா இல்லை சைன் வேவ் இன்வெர்ட்டரா அப்படின்றதும் தெரியும். 220 volt வருதுங்க, பரவாயில்லையே. ஸ்கொயர் வேவாக இருந்தால் 190 கிட்ட தான் வரும். இது ஓரளவுக்கு சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் நினைக்கிறேன். அண்ட் இதில் UPS மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் பயன்படுத்தும் போது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும் இல்லையா, அந்த பிரச்சனை வராது. CPU எதுவும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆஃப் ஆகாது. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதனால் இதை ஸ்க்ரூ போட்டு மூடிடுவோம்.
ஸோ ஓவராலாக இந்த இன்வெர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரியலி லெட் ஆசிட் பேட்டரியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மெயின்டெனன்ஸ். இதில் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது. சிம்பிளாக ஒரு தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்க போது. இன்கேஸ் பேட்டரி எதுவும் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் சர்வீஸ் பர்சன் வந்து விசிட் பண்ணி பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. அதுவும் இப்போ இதோட IoT இன்டெகிரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நம்ம மொபைல் ஆப்லேயே பார்த்தோம் இல்லையா, அது வந்து டேட்டா அவங்களுக்கே போயிடும். அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களே அந்த ஆன்லைனில் அந்த பிரச்சனையை பார்த்து அது இதனால தான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சி சர்வீஸ் பர்சன் அனுப்பியோ இல்லை நம்மகிட்ட சொல்லியோ அதை சால்வ் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்காக 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, இன்வெர்ட்டருக்காக 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா கிட்ட வரும். இது ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இந்த பேட்டரியோட வாரண்டி 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினோம் அப்படின்னா இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தடவை பேட்டரி மாற்றுற மாதிரி கூட வரலாம். பட் இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. 5 இயர்ஸ்க்கு நமக்கு பேட்டரி ஒர்க் ஆக போகுது. அண்ட் நமக்கு 5 வருஷம் மட்டுமே பேட்டரி வரப்போகிறது கிடையாது. இதோட மேக்ஸிமம் லைஃப் 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஓகே தான். இந்த டார்க் எனர்ஜி அப்படின்றவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வாரண்டி சப்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தேவையில்லை. இவங்க ஆல்ரெடி இந்த பேட்டரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான். அண்ட் எனக்கு இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எனக்கு பவர் கட் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4-5 தடவை நடந்துடும். அண்ட் அதனால் ஒர்க்கு அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகி நின்று போயிடும். ஸோ இதை வந்து நம்மளோட பிசியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து. உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது மூலமாகவும் வாங்கிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களோட டீலர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஸோ நீங்கள் டீலர்ஸ் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.